பேக் டு ஜிவிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg சிக்கனை வந்து மஞ்சள் தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பிரியாணி நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். ஸோ சீரக சம்பா அரிசி 1 kg எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஊற வச்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணோன்னா அது வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் 1 கப் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவும் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் அதில் 1 கப் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பர்வான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஜூஸு. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண சிக்கனும் அந்த மசாலாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த சிக்கனோட அந்த மசாலா சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி ரேஷியோவில் தண்ணி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிறத விட சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆட் பண்ண அரிசிலாம் வந்து உடஞ்சிடும். இப்போ அரிசி நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம வந்து பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படியோ ஆஃப் பாயில் தான் ஆயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம இன்னும் குக் பண்ணணும். பாருங்கள், அரிசி அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம குக் பண்ணணும். ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். பிரியாணி வந்து ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமாவே நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். பிரியாணி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் தம் கட்டணும். ஸோ ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் கட்டிடலாம். கீழே வந்து தோசை தவா வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு நான் தம் கட்டியிருக்கேன். தம் கட்டியாச்சு. இப்போ பிரியாணி வந்து பக்காவாக குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் விலக்கியா. தேங்க்யூ.